வணக்கம். இன்றைய வகுப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சுதந்திர உரிமையிலிருந்து பார்த்துருவோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? சமத்துவ உரிமை. இது எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குது? ஆர்டிக்கல் 14லிருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும் மொத்தம் 5 விதிகள் இருக்குது. ஆர்டிக்கல் 14ன்றது என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தில் அனைவருக்கும் சம பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 15ன்றது என்ன? ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம் இதெல்லாம் வச்சு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்றது. ஆர்டிக்கல் 16ன்றது என்ன? வேலைவாய்ப்புகளில் ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம், அப்புறம் குடியிருப்பு இதெல்லாம் காரணம் காட்டி யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்றது. இதில் ஒரு 6 சப்கிளாஸஸ் பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 17ன்றது என்ன? அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பு. சமத்துவ உரிமையிலேயும் இந்த ரைட்டு தான் நமக்கு முழுமையாக கிடைக்கப்படுகிறது. இந்த ரைட் ஆப்சல்யூட். ஆர்டிக்கல் 18ன்றது என்ன? அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் ஒழிப்பு. ஓகே, இப்போ 18வது ஆர்டிக்கல் வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே, இந்த கொஷினை பார்த்துருவோம். பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 4 மற்றும் 16 கிளாஸ் 4 இதை ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இன்செர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வேஷன் கொடுக்கறதோட மெயின் நோக்கமே ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான். சுதந்திரத்துக்கான உரிமை கிடையாது. ஸோ ஆன்சர் சி. விதி 19ன்றது எதை பற்றி பேசுது? 6 உரிமைகளின் பாதுகாப்பை பற்றி பேசுது. முதல் ரைட் என்ன அப்படின்னா பேச்சு மற்றும் கருத்து உரிமை. இரண்டாவது ரைட் அமைதியாக ஆயுதமின்றி கூடும் உரிமை. மூன்றாவது உரிமை சங்கம், கூட்டமைப்பு, கூட்டுறவு சங்கம் அமைக்க உரிமை. நான்காவது உரிமை நாட்டின் எப்பகுதிக்கும் செல்லும் உரிமை. ஐந்தாவது உரிமை இந்தியாவின் எப்பகுதியிலும் குடியேறும் மற்றும் வசிக்கும் உரிமை. ஆறாவது உரிமை விரும்பிய தொழில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உரிமை. நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறப்ப ஆர்டிக்கல் 19ல் மொத்தம் 7 ரைட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 7வது ரைட் என்ன அப்படின்னா ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒருவர் சொத்துக்களை வாங்கவும், அதை வைத்திருக்கவும், அதை விற்கவும் அதற்கான உரிமையை கொடுத்திருந்தது இந்த 7வது ரைட். இதை 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 1978ல் நீக்கிட்டாங்க. 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்னொரு இதை திருத்தம் பண்ணாங்க. அது எதுன்னு பார்த்தோம்? ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிக்கல் 31 இருந்ததை ஆர்டிக்கல் 300A லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு பார்த்தோமா. இதில் 19 கிளாஸ் ஜின்றதில் சொத்துக்களை வாங்கவோ, விற்கவோ, இல்லை வைத்திருக்கவோ இதுக்கான அதிகாரத்தை ஆர்டிக்கல் 19 கிளாஸ் ஜியில் கொடுத்துருந்தாங்க. இதை டெலீட் பண்ணிட்டாங்க 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக. இந்த 6 உரிமைகளும் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. இந்த 6 உரிமைகளும் அரசு நடவடிக்கைகளுக்கு எதிராக பாதுகாக்கப்படுகிறது, தனி மனிதனுக்கு எதிராக கிடையாது. 19 கிளாஸ் 1Aன்றது என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு தனி மனிதனோட கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தை எழுத்தின் மூலமாகவோ, வாயின் மூலமாகவோ, அல்லது ஓவியத்தின் மூலமாகவோ, எதின் மூலமாகவோ தெரிவிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரைட். சுப்ரீம் கோர்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எது எதெல்லாம் அடங்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ்ன்றதும் இந்த பேச்சு மற்றும் கருத்துரிமைக்குள்ளே தான் அடங்கும். ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அரசின் நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான உரிமையும் இதன் கீழே தான் வரும். ஃப்ரீடம் ஆஃப் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கான உரிமையும் இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுற அதிகாரத்தையும் இந்த உரிமைக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் டேப்பிங் ஆஃப் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், தொலைபேசி உரையாடல்களை டேப் பண்ணுறது, அதுக்கு எதிரான உரிமை நமக்கு கொடுத்துருக்காங்க 19 கிளாஸ் 1Aல.
சரி, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா, நமக்குன்னு பேசுறதுக்கான உரிமை இருக்குது, அதனால் நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கோ அந்த கிரவுண்டில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வயலேட் ஆயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். பேச்சு மற்றும் கருத்து உரிமைக்கு மொத்தம் 8 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா, நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி எதையும் நம்ம பேசிடவோ இல்லை கருத்து தெரிவித்திடவோ கூடாது. அதுதான் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், நாட்டோட பாதுகாப்புக்காக. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், இப்போ ஒரு நாட்டோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள உறவை பாதிக்கும் விஷயமா நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷனேவும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 4ம் ஆர்டிக்கல் 16 கிளாஸ் 4ஐயும் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் SC STகளுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படுறது. 4வது பப்ளிக் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்குக்காக. இதுவும் முதல் திருத்தத்தின் மூலமாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீசென்சி ஆர் மொராலிட்டி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்றங்களை அவமதிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேசக்கூடாது, கருத்து தெரிவிக்கக்கூடாது. டிஃபமேஷன் அப்படின்றது பொய்யான கருத்துக்களை பரப்புவதன் மூலம் அவர்களுடைய மரியாதையை இழக்கச் செய்வது. லாஸ்ட் ஒன், இன்சைட்மெண்ட் டு ஒன் அஃபென்ஸ், குற்றங்களை செய்வதற்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிற விஷயம். இதையும் முதல் அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ 3 விஷயங்களில் முதல் அமெண்ட்மெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனாக 19 கிளாஸ் 1A ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், செகண்ட் பப்ளிக் ஆர்டர், தேர்ட் இன்சைட்மெண்ட் டு ஒன் அஃபென்ஸ். இந்த கொஷினில் பாருங்கள், Constitutional status of the right to information is ensured in the Indian Constitution under the. கருத்து மற்றும் சுதந்திர உரிமைக்குள்ள அமைதியாக இருக்கிறது கூட ஒரு உரிமை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை எந்த அரசியலமைப்பு தகுதி நிலைக்கு கீழே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 19(1) class A. லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் ஆர்டிக்கல் 21ன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன்றது ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 class A தான். இதை ராஜ் நாராயண் vs ஸ்டேட் ஆஃப் UP 1976 கேஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் அஃபெண்டிங் டீசென்சி அண்ட் மொராலிட்டி, இது கரெக்டு. Not committing any contempt of court, correct. Not undermining the security of the state, correct. Last என்ன கொடுத்துருக்காங்க, not against any religious sentiment. ரிலீஜியஸ்க்கும் கருத்துரிமையில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் இது தவறு. 1, 2 மற்றும் 3 தான் கரெக்டு. ஆப்ஷன் C ஆன்சர். ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1Bன்றது என்ன, அமைதியாக ஆயுதமின்றி கூடும் உரிமை. இந்த உரிமை பொது இடங்களில் கூடுவதற்கான உரிமையை மட்டும்தான் தருது, நாட் அ பிரைவேட் லேண்ட். இந்த உரிமையை 2 விதமாக தடை செய்யலாம். ஒரு கண்டிஷன் என்னன்னா, நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதிக்கிற விதமாக இருந்துச்சுன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம். செகண்டு பப்ளிக் ஆர்டர். இந்த பப்ளிக் ஆர்டரில் தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிராஃபிக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் நடக்குது, அதனால் டிராஃபிக் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த டிராஃபிக்கை சரி செய்கிறதுக்கு அந்த மீட்டிங்கை கலைக்க சொல்லலாம். இதுதான் எக்ஸப்ஷன். அதுவும் இல்லாமல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 144 வாயிலாக நடுவர், அதாவது மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்கள் பொது இடங்களில் கூடுவதை தடுக்கலாம். இந்தியன் பினல் கோடில் செக்ஷன் 141 வழியாக ஒரு 5 நபரோ இல்லை அதற்கு மேற்பட்ட நபர்களோ கூடி நிற்கதை தடை செய்யலாம். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 class C, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கம், கூட்டமைப்பு, கூட்டுறவு சங்கம் அமைக்கும் உரிமை. இதில் சங்கம், கூட்டமைப்பு இதை அமைக்கும் உரிமைன்றது கான்ஸ்டியூஷனில் இனிஷியலாகவே கொடுத்துட்டாங்க.
97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக நம்ம பார்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம் 9B ஆட் பண்ணாங்க அப்படின்ட்டு. 19+1 கிளாஸ் Cலையும் கூட்டுறவு சங்கம் அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அமைக்கும் உரிமைன்றது 97வது சட்ட திருத்தம் 2011 சேர்த்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியேவும் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ் இருந்துச்சு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த கூட்டுறவு சங்கம் அமைக்கும் உரிமையை மட்டும்தான் 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சங்கம் அமைச்சுக்கலாம், இல்லை கம்பெனி அமைச்சுக்கலாம், பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் அமைச்சுக்கலாம், சொசைட்டி அமைச்சுக்கலாம், கிளப்ஸ் அமைச்சுக்கலாம், எது வேணாலும் அமைச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படலை அப்படின்றது உங்களுக்கான உரிமை கிடையாது. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா, நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் இறையாண்மை பாதிக்கப்படக்கூடாதுன்றக்காகவும், சட்ட ஒழுங்கிற்காகவும், மொராலிட்டிக்காகவும், அதாவது ஒழுக்க நடவடிக்கைகளுக்காக. 19+1+Dன்றது எதை பற்றி பேசுதுன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே அதாவது இன்டர்னல் மூமெண்ட்டை மட்டும் பற்றி பேசுது. நம்ம நாட்டுக்குள்ளேயே எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம். நம்ம நாட்டிலிருந்து வேறு கண்ட்ரி போகிறோம் அப்படின்னா அது ஆர்டிக்கல் 21க்கு கீழே கவர் ஆகும். நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற அதிகாரத்தை 2 வழிகளில் தடை செய்யலாம். ஒன்று மக்களின் நலன் கருதி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். இன்னொன்று ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல்டு ட்ரைப், அதாவது பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்தை பாதிக்கப்படுற விதமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மக்கள் எங்கே வேணாலும் செல்லலான்றதை தடை செய்யலாம். அப்போ அந்த ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்கிற இடத்துல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். 19+1+Cன்றது என்ன? குடிமகன் நாட்டின் எந்த பகுதிக்கும் சென்று தங்கி இருக்கலாம் அல்லது குடியேறலாம். இதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்களின் நலன் கருதி மற்றும் பழங்குடியினர் மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. 6வது உரிமையாக என்ன கொடுத்துருக்காங்க? விரும்பிய தொழில் செய்வதற்கான உரிமை. விரும்பிய தொழில் செய்கிறேன்ட்டு நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் ஈடுபடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்மோரல் ஆக்குபேஷன், அதாவது கடத்தல் தொழிலில் ஈடுபடுவது, அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் வெடிமருந்து, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க. பட் அரசு அடிப்படை தகுதி, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கான அதிகாரம் அரசுக்கிட்ட உண்டு. இந்த 6 உரிமைகளின் பாதுகாப்பை பற்றி பேசுவது தான் ஆர்டிக்கல் 19. ஆர்டிக்கல் 20 அப்படின்றது என்ன? ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. நம்ம கான்ஸ்டியூஷனில் சாதாரணமாக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் குற்றங்கள் செய்தவர்களுக்கும் சில பாதுகாப்புகள் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நியாயமற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாதிரி உரிமைகள் அப்படின்னா, குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியாக தான் கொடுக்கணும். முன் தேதியிட்டு வர்ற சட்டத்தின்படி கொடுக்கக்கூடாது. பட் இது கிரிமினல் கேஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், சிவில் கேஸ்க்கு கிடையாது. சிவில் கேஸ்க்கு முன் தேதியிட்டு வர்ற சட்டமும் செல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் 2015 வரி ஏய்ப்பு மூலமாக ஒருத்தவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பட் 2018 தான் வரி ஏய்ப்பு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2018 வர்ற வரி ஏய்ப்பு சட்டம் 2015 நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அந்த வருடத்தை முன் தேதியிட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னா 2015 வரி ஏய்ப்பில் கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். பட் கிரிமினல் கேஸ்க்கு முன் தேதிட்டு வர்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்டு, ஒரே குற்றத்துக்கு 2 தண்டனை வழங்கக்கூடாது. 3வது, அவங்களுக்கு எதிராக அவங்களையும், அதாவது தனக்கு எதிராக தன்னையும் சாட்சியாக இருக்கிற கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இந்த தன்னைத்தானே சாட்சியாக சொல்லக்கூடாதுன்றதில் வாய் மூலமாகவும் சரி ஆவணம் மூலமாகவும் சரி பண்ணக்கூடாது. பட் அவங்களுடைய கைரேகைகள் மற்றும் இரத்த மாதிரிகள் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கம்பல் பண்ணுறது செல்ஃப் இன்கிரிமினேஷனில் வராது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 21
வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த சரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதரிடமிருந்து சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையை தவிர வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரத்தை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1950 ஏகே கோபாலன் கேஸ் வருது. இந்த வழக்கில் நேரோ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க, அதாவது குறுகிய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆர்டிக்கல் 21ன்றது நியாயமற்ற நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டும்தான் இந்த ஆர்டிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், நியாயமற்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக இல்லை அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1978 மேனகா கேஸ் வருது. இந்த கேஸில் தான் நியாயமற்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஆர்டிக்கல் 21 பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ ஆர்பிட்ரேரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மற்றும் ஆர்பிட்ரேரி லெகிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் எதிராக ஆர்டிக்கல் 21 சொல்லப்படுற வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படும். இந்த கேஸில் தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் உரிய செயல்முறை அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்றது எந்த கான்ஸ்டியூஷன்? ஜாப்பனீஸ். அப்போ இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாக்கும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றது இப்போ ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தோட வழிமுறைகள் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மட்டும் பார்க்கறது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது இப்போ அந்த சட்டத்தின் வழிமுறைகள் நியாயமானதா நியாயமற்றதா அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்ற முறையை மேனகா கேஸ் மூலமாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மனிதன் கண்ணியத்தோடு வாழ்கிற உரிமையும் ஆர்டிக்கல் 21க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 21க்கு கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்லலாம் கொடுத்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ரைட் டு ப்ரைவசி, இது புட்டசாமி கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 21க்கு கீழே ரைட் டு ப்ரைவசின்றது ஒரு ரைட் அப்படின்னு. ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி, இது மேனகா கேஸில் சொல்லியிருப்பாங்க. ரைட் டு ஷெல்டர், இதை சானிஸ்டர் பில்டர்ஸ் கேஸில் சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஹெல்த்து, ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்டு, ரைட் டு ஃபேர் ட்ரையல், ரைட் டு ரெப்யூட்டேஷன், ரைட் டு மேரி எ பர்சன் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ், ரைட் டு டை வித் டிக்னிட்டி, ரைட் டு ட்ராவல் அப்ராட். ஆர்டிக்கல் 19 என்ன பார்த்தோம்? உள்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். இதே இது வெளிநாடு போகிறத பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 21A இலவச கட்டாய கல்வி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னது இந்த சரத்தில் தான். இந்த சரத்து கான்ஸ்டியூஷனில் இனிஷியலாக கொண்டுட்டு வரல, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக 2002 சேர்த்தாங்க. அப்போ ஃப்ரீ எஜுகேஷன்றது இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் அது அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் இருந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லை. ஆர்டிக்கல் 21A தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருப்பாங்க, 86வது சட்ட திருத்தம் மூலமாக இணைச்சிருப்பாங்க. அதனால இதை குடிமகனின் அத்தியாயத்தில் 2வது புரட்சியின் விடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது 6லிருந்து 14 வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பது தான் இதோட நோக்கம். தொடக்க கல்வியை மட்டும்தான் பேசுது, உயர்கல்வியோ தொழில் சார்ந்த கல்வியோ பற்றி கிடையாது. இந்த ஆர்டிக்கல் மூலமாக தான் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 கொண்டுட்டு வந்திருப்பாங்க. RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுது இது. இந்த ஆக்ட் மூலமாக 6லிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் 1993 ரைட் டு பிரைமரி எஜுகேஷன் ஆர்டிக்கல் 21க்கு கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? 6 முதல் 14 வயது வரை. நெக்ஸ்ட் கொஷின்,
அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6லிருந்து 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை எதை சேர்க்க வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 21A. இந்த 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 3 விஷயங்களில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21A சேர்த்துருப்பாங்க. இதில் 6லிருந்து 14 வரைக்கும் உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பியில் ஆல்ரெடி 45வது சரத்து எதை சொல்லுது அப்படின்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கறத பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 45. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில், அதாவது அடிப்படை கடமைகளில் ஆர்டிக்கல் 51A 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி தர்றது பெற்றோர்களின் கடமைன்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 51A இருக்கிற 86வது சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்தோம். அப்போ 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தானே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்னா அது ஸ்டேட்டோட கடமை. 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட ஒவ்வொருவருடைய குழந்தைகளுக்கு கல்வி அது பெற்றோர்களின் கடமைன்னு சொல்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 86வது திருத்தத்தின் மூலமாக எதிலெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இந்த 3 இதுலையுமே. ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆர்டிக்கல் 21 கீழே தான் சட்ட விதிப்படியை தவிர வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய ரைட்ஸை, நம்மளுடைய வாழும் உரிமையை பறிக்க இயலாது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஆர்டிக்கல் 21 ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் 21A. இனிஷியலாக சுதந்திர உரிமையில் மொத்தம் எத்தனை ரைட்ஸ் இருந்துச்சு? 4 ரைட்ஸ் இருந்துச்சு. ஆர்டிக்கல் 21A படி சுதந்திர உரிமைக்கு கீழே 5 உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் டு எஜுகேஷன் இஸ் கேரண்டீடு அண்டர் ஆர்டிக்கல் 21A கீழ் நமக்கு கல்வி உரிமை ஒரு ரைட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிஏ ஆக்டை பற்றி கேட்டிருக்காங்க. இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம், 2009. ஆர்டிக்கல் 21A மெயின் நோக்கம் என்ன? இலவச கட்டாய கல்வி. இந்த கொஷினில் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்தல். இங்கே ஈக்குவாலிட்டியை பற்றி பேசலை, எல்லாருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை தான் ஆர்டிஏ ஆக்டில் சொல்கிறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தனியாக யாரையும் பிரிக்கலை, பொதுவாக எல்லாருக்குமேவும் 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்குமேவும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல்ஸ் இதுவும் தவறு. செகண்ட் ஒன் மட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஆர்டிக்கல் 22 கைது மற்றும் காவலிலிருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இந்த காவலில் 2 வகையாக இருக்குது. தண்டனை காவல் ஒன்று, தடுப்பு காவல்ன்றது. தண்டனை காவல்ன்றது ஒருவர் செய்த குற்றத்திற்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. தடுப்பு காவல்ன்றது இதுக்கு முன்னாடி ஏதோ அவங்க ஒரு தவறு செஞ்சுருக்காங்க, பட் இப்போது அந்த மாதிரி தவறு நிகழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள முன்னக்கூடியே, அதாவது தவறு செய்வதற்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது தடுப்பு காவல். இந்த ரைட் சிட்டிசனுக்கும் உண்டு, ஃபாரினருக்கும் உண்டு. சாதாரண சட்டத்தின் மூலம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணணுன்றத அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுடைய லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்கள கைது செஞ்ச 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிபதி முன் ஆஜர்படுத்தணும். அந்த 24 மணி நேரம்ன்றது அவங்க பயணம் செய்கிற நேரத்தை கழித்து 24 மணி நேரத்துக்குள்ளே மெஜிஸ்ட்ரேட்டை பார்க்கணும். மெஜிஸ்ட்ரேட் ஃபர்தராக அவங்கள காவலில் வச்சுருக்கணுமா வேண்டாமன்றதை முடிவு பண்ணுவார். சப்போஸ் அவங்கள காவலில் வச்சுருக்க வேண்டாம்னு சொன்னால் 24 மணி நேரத்துக்குள்ளே விடுதலை செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா ஃபர்தராக அவங்க காவலில் வச்சுருக்கலாம்.
சரி, கைது செஞ்ச எல்லாருக்கும் இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ கோர்ட்டு உத்தரவின் பேரில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கிடையாது. இந்த சலுகை ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு, சிட்டிசனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபாரினர் இங்கே இல்லீகலாக வர்றாங்க, அவங்கள அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்காக நம்ம கைது செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பட்சத்தில் இந்த சலுகைகள் அவங்களுக்கு செல்லுபடியாகாது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னா, சரியான காரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள 3 மாதத்துக்கு மேலே டிடென்ஷன் பண்ண முடியாது, காவலில் வச்சுருக்க முடியாது. யாரை தடுப்பு காவலில் வச்சுருக்கோமோ அவங்கள என்ன கிரவுண்டில் காவலில் வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் தடுப்பு காவல் உத்தரவுக்கு எதிராக அவங்களுடைய வாதத்தை சொல்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் எவ்வளவு நாள் காலம் தடுப்பு காவலில் வச்சுருக்கலான்றத ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பவரை பார்லிமெண்ட்டிட்ட கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்டும் 3 மாத தடுப்பு காவலில் இருந்த பீரியடை 2 மாதமாக குறைச்சது. பட் அது நடைமுறைக்கு வரல. இன்னமும் 3 மாதம் தடுப்பு காவல் பீரியட் தான் இருக்குது. பார்லிமெண்ட் இயற்றின தடுப்பு காவல் சட்டம்லாம் இதெல்லாம் மிசா, தடா, பொடா இதெல்லாம் பார்லிமெண்ட் ஏற்றினது தான். ஆனால் இதெல்லாம் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற சட்டம்ன்றது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட், நாசா சட்டம், அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம். நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடியேவும் தடுப்பு காவல் சட்டம்லாம் இருந்திருக்கு. அது என்னன்னா, பெங்கால் ஸ்டேட் பிரிசனர் ரெகுலேஷன் ஆக்ட் 1818, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1939. நெக்ஸ்ட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் 2 உரிமை இருக்குது. ஆர்டிக்கல் 23 மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. இது சிட்டிசனுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு இதை அரசிடமிருந்தும் தனி நபரிடமிருந்தும் பாதுகாக்கிறது. பெகர்னு சொல்லப்படுற கட்டாய உழைப்பு, அதாவது ஊதியம் இல்லாமல் உழைக்கணும் அப்படின்ற மெத்தடை ஒழிக்கணுன்றதுக்காக ஆர்டிக்கல் 23 கீழாக இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. இந்த பெகர் முறை மட்டும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் ஒழிக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள் நம்ம பார்லிமெண்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க. கொத்தடிமை முறை சட்டம் 1976, குறைந்தபட்ச கூலி சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1976. நம்ம நாட்டில் குப்தா பீரியட்லேயும் ஃபோர்ஸ்டு லேபர் சிஸ்டம் இருந்திருக்கும். அதுக்கு பேர் விஸ்டின்னு பேர். சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்குமேவும் நம்ம நாட்டில் ஃபோர்ஸ்டு லேபர் சிஸ்டம் இருந்துச்சு. அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்லிமெண்ட் அதை நடைமுறைப்படுத்த சில சட்டங்களும் கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டங்கள்லாம் தனியாக ஒரு கொஷினாக கேட்கலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 23. ஆர்டிக்கல் 24ன்றது எதை பற்றி பேசுதுன்னா, 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஆர்டிக்கல் 24. இதுக்கு பார்லிமெண்ட் சில சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. சைல்டு லேபர் ஆக்ட் 1986, தொழிற்சாலைகள் சட்டம் 1948, சுரங்க சட்டம் 1952, வணிக கப்பல் சட்டம் 1958. இந்த சட்டங்களில் குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதை தடை செய்வதற்கு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குழந்தை தொழிலாளர் சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் எந்தெந்த வேலையிலலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மத சார்பு உரிமை. விதி 25 என்ன சொல்கிறாங்கன்னா, மனசாட்சிப்படி நடக்க, கருத்துக்களை வெளியிட, மத சடங்குகள் செய்திட மற்றும் மதத்தை பரப்பிட உரிமை தர்றாங்க. இது மதம் சார்ந்த சுதந்திர உரிமையை கொடுக்குறாங்க. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மதத்தில் நீங்கள் சடங்குகள் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். அதை பற்றி கருத்துக்களை தெரிவிச்சுக்கணுனாலும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். பட் நீங்கள் ஒரு மதத்தில் உள்ளவங்களை உங்களுடைய மதத்துக்கு மாற்றுவது உங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 25.
இந்த ரிலீஜியஸ் ரைட்டுன்றது சிட்டிசனுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்டேட் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 26 மதம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கல் 25ன்றது ஒரு தனி மனிதனோட மத சார்ந்த உரிமையை பற்றி பேசுவது. ஆர்டிக்கல் 26ன்றது ரிலீஜியஸ் டினாமினேஷன், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட மதம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களே நிர்வகிக்கிற பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொத்து வாங்கணுன்னாலும் சரி அதையும் அவங்களே நிர்வகிச்சுக்கலாம் அப்படின்ற உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 25 மற்றும் 26ல் இதெல்லாம் நீங்கள் செய்யலான்றதுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 27 மற்றும் 28ல் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கான உரிமைகளும் கொடுத்துருக்காங்க. விதி 27ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வளர்ச்சிக்காக வரி செலுத்தாமல் இருக்க சுதந்திரம். அரசு ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காக வரி வசூல் செய்யக்கூடாது. பட் சில கட்டணம்லாம் விதிக்கிறாங்கல்ல, அது வரி வசூலில் ஆட் ஆகாது. பிகாஸ் நிர்வாகத்தை ரன் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சில அமௌண்ட் தேவைப்படும்ல, அதுக்காக அந்த கட்டணத்திலிருந்து எடுத்துப்பாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட மத வளர்ச்சிக்காக டேக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28ன்றது இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதாவது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மத போதனையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த கொஷனில் பாருங்கள், ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் எந்த உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத சுதந்திரத்திற்கான உரிமை. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? விதி 26. ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 18ன்றது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் ஒழிப்பு, கரெக்டு. ஆர்டிக்கல் 21ன்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், இதுவும் கரெக்டு. ஆர்டிக்கல் 23ன்றது என்ன? மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பிற்கு எதிரான உரிமை. அப்போது ஆர்டிக்கல் 23ன்றது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட்ன்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன்றது ஆர்டிக்கல் 22, ஸோ இது தவறு. ஆர்டிக்கல் 20ன்றது ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 20ன்றது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, ஸோ ஆர்டிக்கல் 20ன்றது தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட்ன்றது ஆர்டிக்கல் 19 கிளாஸ் சப் கிளாஸ் 1ல் வரும். 3 மற்றும் 4 தவறானது, ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். இதில் 2 உரிமைகள் கொடுத்துருக்காங்க, சரத்து 29 மற்றும் சரத்து 30. சரத்து 29ன்றது சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கிறத பற்றி பேசுது. சிறுபான்மையினர் அப்படின்றவங்க மொழிவாரி சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர்ன்ற வார்த்தையை கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே என்ன அப்படின்றது, யாரெல்லாம் சிறுபான்மையர் அப்படின்றத டிஃபைன் பண்ணலை. பட் 2 வகையான சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. ஒன்று மொழிவாரி சிறுபான்மையினர், இன்னொருத்தவங்க மதவாரி சிறுபான்மையினர். இவங்களுடைய லாங்குவேஜ் மற்றும் அவங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்கான ரைட்ஸை ஆர்டிக்கல் 29ல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 30ன்றது சிறுபான்மையினர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை நிறுவுறதுக்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை ஆர்டிக்கல் 30ல் கொடுத்துருக்காங்க. 6வது உரிமை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆர்டிக்கல் 32. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உரிமை, அதனால தான் இதை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பார். எதுக்காக இந்த ரைட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது முன்னாடி வரைக்கும் கொடுத்த ரைட்ஸ் எல்லாம் எதை பற்றி பேசுது? உரிமைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த உரிமைகள் பறிபோகும் பட்சத்தில்
தீர்வு காண்பதற்கான உரிமையை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஒரு உரிமையாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் 2 பேருமே நீதி பேராணைகளை ரிலீஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 32 மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆர்டிகல் 226 மூலமாக ஹைகோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் இவங்க 2 பேர்த்தையும் தவிர நீதி பேராணை வெளியிடுற அதிகாரத்தை யார் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுற பவர் பார்லிமெண்ட்டிட்ட இருக்குது. இப்போதைக்குள்ள ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் 2 பேர் தான் ரிட் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் பவர்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிறப்ப மட்டும்தான் நீதி பேராணையை வெளியிடுவாங்க. இதே ஹைகோர்ட் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, சில உரிமைகளும் அஃபெக்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க ரிட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது ஹைகோர்ட்டை விட விரிவானது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட்டுன்றது நாட்டினுடைய எல்லை பகுதிகள் அனைத்துக்குமே ரிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹைகோர்ட்டுன்றது அதோட டெரிட்டோரிக்கு மட்டும்தான் ரிட் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த நீதி பேராணைன்ற கான்செப்டை நம்ம இங்கிலாந்துல இருந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எடுத்துருந்துருப்போம். 5 வகையான ரிட் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோரி, குவாரண்டோ. ஹேபியஸ் கார்பஸ் அதாவது ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்றது என்னன்னா பேர்லே இருக்கு, ஆளை கொண்டுட்டு வர்றது, அதாவது ஆஜர்படுத்துறது. ஒரு நபரை சட்டவிரோத காவலில் வச்சுருக்காங்க, அவங்கள வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த ரிட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரிட்டை பப்ளிக் அத்தாரிட்டிஸ் மற்றும் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது அரசு துறைக்கு எதிராகவும் தனி மனிதருக்கு எதிராகவும் இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணலாம். பட் சட்டப்பூர்வ காவலுக்கு இந்த ரிட் இஷ்யூ பண்ண முடியாது. மேண்டமஸ் அப்படின்றது கட்டளை நீதி பேராணை. கடமைகளை செய்ய தவறிய பப்ளிக் அஃபிஷியலுக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு கட்டளையிடுவது தான் இந்த மேண்டமஸ் ரிட். இதை யார் யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னா பிரசிடென்ட், கவர்னர், ஹைகோர்ட் ஜட்ஜ், பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ண முடியாது. 3வது ப்ரொஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. மேண்டமஸ்னால் என்ன பார்த்தோம், நீங்கள் இந்த டியூட்டியை பண்ணலை அதனால் பண்ணிருங்கன்னு சொல்கிறது. ப்ரொஹிபிஷன்றது நீங்கள் எக்ஸஸாக பண்ணுறீங்க அதை பண்ணாதீங்கன்னு அவங்கள லிமிட் பண்ணுறது தான் ப்ரொஹிபிஷன். தடையுறுத்தும் நீதி பேராணை இதை ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் மேலே விதிப்பாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் லெகிஸ்லேட்டிவ் பாடிஸ் மேலே விதிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு செர்டியோரின்றது ஆவணக்கேட்பு நீதி பேராணை. ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் மேலே விதிப்பாங்க. பட் சட்டமன்றத்துக்கோ தனிநபருக்கோ இதை விதிக்க முடியாது. லாஸ்ட் ஒன் குவாரண்டோ, தகுதி விரைவு நீதி பேராணை. அப்படின்னா ஒரு நபர் பொது அலுவலகத்தை தவறாக கையாளும் போது ஒரு தனி நபரின் மீது இந்த ரிட் இஷ்யூ பண்ணுறாங்க. மீதி 4 ரிட்டுமேவும் பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாக தான் இந்த நீதி பேராணையை கோர முடியும். ஆனால் இந்த ரிட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் கோரலாம். ஒரு தனி நபரின் மீது ரிட் இஷ்யூ பண்ணுறது 2 ரிட்டு தான். ஒன்று ஹேபியஸ் கார்பஸ், இன்னொன்று குவாரண்டோ, அதாவது ஆட்கொணர் நீதி பேராணை மற்றும் தகுதி விரைவு நீதி பேராணை. மீதி 3 ரிட்டும் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனி நபரின் மீது இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 33, ஆயுதப்படைகளும் அடிப்படை உரிமைகளும். அதாவது இராணுவம், துணை இராணுவம், காவல்துறை, உளவு அமைப்புகளின் உறுப்பினர்கள் இவர்களுக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடு விதிக்க பாராளுமன்றத்திற்கான பவரை இந்த ஆர்டிக்கல் கொடுக்குது. தனி நபர்களுக்கு இருக்கிற உரிமை மாதிரி பேச்சுரிமையோ சங்கம் அமைக்கும் உரிமையோ இல்லை ஊடகங்களோடு தொடர்பு கொள்ளும் உரிமையோ ஆயுதப்படைகளில் உள்ளவர்களுக்கு கிடையாது. ஆர்டிக்கல் 34ன்றது நம்ம நாட்டில் இராணுவ சட்டம் எங்கே இருக்கோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளின் மீது கட்டுப்பாடு விதிக்கப்படுவது தான் ஆர்டிக்கல் 34. ஆர்டிக்கல் 35ன்றது சில அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல். ஆர்டிக்கல் 16, 32, 33 மற்றும் 34 இதில் சட்டங்கள் இயற்றிட பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்கறது தான் இந்த ஆர்டிக்கல் 35. ஆர்டிக்கல் 16ல் ரெசிடென்ஸ் ரிலேட்டடாக, அதாவது குடியிருப்பை ஒரு தகுதியாக வைத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னது. விதி 32 கீழ்
சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட் இவங்க 2 பேரை தவிர ரிட் இஷ்யூ பண்ணுற பவர் வேற யாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பார்லிமெண்ட்னால தான் முடியும். 33 மற்றும் 34 சட்டம் இயற்றிடவும் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அதோட விதி 17 மற்றும் 23 குற்றங்களாக சொல்லப்பட்ட விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு தண்டனை விதிக்கிற அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 35. ஓகே, இது வரைக்கும் ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்தாச்சு. இதில் ஒரே ஒரு ஆர்டிக்கலை தான் மிஸ் பண்ணியிருக்கோம். என்னதுன்னா 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த 31 ABC அப்படின்றது என்னென்னா எக்ஸப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த 3 விதிகள்லையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணாலும் சில விஷயங்களை பாதுகாத்து வைக்கிறாங்க. விதி 31A எஸ்டேட்டுகளை கையகப்படுத்துவதற்கான விதிகளை வழங்கும் சட்டங்களை காக்கிறது பற்றி பேசியிருக்கு. 31Bயில் 9th ஷெட்யூலில் இருக்க சட்டங்களோட பாதுகாப்பை பற்றி பேசுவது தான் ஆர்டிக்கல் 31B. 31Cன்றது ஆல்ரெடி பார்த்தோம். டிபிஎஸ்பியில் 39B மற்றும் 39C இந்த 2 விதியில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை எனாக்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் லா க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜுடிஷியரினால் கொஷின் கேட்க முடியாது அப்படின்றது தான் இந்த 31C. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர நமக்கு சில உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமைகள்னா சட்டத்தினால் அதிகாரத்தில் இன்றி வேறு வகையில் எந்த ஒரு வரியும் வசூலிக்கப்படக்கூடாது. இந்த உரிமை நமக்கு பகுதி 12 265வது விதியில் கொடுத்துருக்காங்க. சட்ட உரிமையாக நமக்கு சொத்துரிமை கொடுத்துருக்காங்கல்ல, அதுவுமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி இருக்கிற உரிமை தான். வாக்களிக்கும் உரிமை இது பகுதி 15 விதி 326 கொடுத்துருக்காங்க. பகுதி 13 301வது சரத்தில் இந்திய தேசம் முழுக்க வாணிகம் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட கட்டுப்பாடற்ற உரிமை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நமக்கு சிட்டிசனுக்கு மட்டும் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் 5. அதில் ஆர்டிக்கல் 15, 16, 19, 29, 30 இந்த ஆர்டிக்கல் மட்டும்தான் சிட்டிசனுக்கு மட்டும் உண்டு. மற்றதெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு, பட் எனிமி ஏலியன்ஸை தவிர. இப்போ நம்ம நாடு ஒரு நாட்டோட இருக்குது அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் இங்கே நம்ம நாட்டில் வந்து தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் கிடையாது. ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்கப்படுற உரிமைகளும் கிடையாது. இந்த கொஷினில் ரிட்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்ஸோட பேர்லேயே அதோட ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு மேண்டமஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. கட்டளை நீதி பேராணை. கட்டளைன்றது கமாண்ட் பண்ணுறது. 3வதுல இருக்குது ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. இது ஆளை கொண்டுட்டு வர்றது. ஸோ டு ஹாவ் த பாடி ஆஃப். ஸோ 4ல் இருக்குது. செர்டியோரின்றது நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. செர்டின்றது சர்டிஃபை. ஸோ 2ல் இருக்குது. ப்ரொஹிப்ஷன்றது தடை செய்கிறது, நிறுத்துறது. ஸோ 1ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பின்றது ஆன்சர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சாச்சு. நாளைக்கு டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் சேர்த்து ஒரே கிளாஸ்லேயே பார்த்துருவோம்.